வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஸ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிய நாள் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஆங்கில தேதி 8ஆம் தேதி பிப்ரவரி 2024ஆம் தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்ப்போம். இன்றைய தினம் என்பது தேய்பிறை திரையோதசி திதியாக வருகிறது. இன்றைக்கு ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இன்றைக்கு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் தொடக்கத்திலிருந்து ஆர்வம் மிகுந்த ஒரு நாளாக வருகிறது. உற்சாகம் தரக்கூடிய, நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி பெற்ற நாளாக வருகிறது என்றால் அது மிகையல்ல. மேஷராசி என்பவர்கள் எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவர்கள், நம்பிக்கையை தரும் வகையில் செயல்படக்கூடியவர்கள். திட்டமிடுதலில் மேஷராசிக்கு முதலிடம் தர வேண்டும். அந்த அளவிற்கு மேஷராசி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய அற்புதமான நாள். ரிஷபராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு நாளுமே ரொம்ப கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகின்ற ஒரு நாள். நம்ம எல்லாத்துக்கும் காரணகர்த்தா உடம்பு தானே. இந்த உடம்பின் மூலியமாக தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட நாளில் இந்த நாள் உடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான கவனம் தேவை. அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, அது கரெக்டான நேரத்தில் தூங்குறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ரொம்ப ஆக்கப்பூர்வமான நாளாக வருகிறது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய நாளாக வருகிறது. இன்றைக்கு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகம் பெறக்கூடிய நாள், அதாவது வாழ்வில் உயர்வு பெறக்கூடிய நாள். நல்ல செய்தி, ஒரு ப்ரமோஷன் பற்றியோ, இன்க்ரிமெண்ட் பற்றியோ, புதிய வேலை வாய்ப்புகள் பற்றியோ, திருமண தகவல்கள் பற்றியோ அருமையான செய்தி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று மிதுன ராசிக்கு வருகிறது. ஆக இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நாளாக தான் வருகிறது. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கல் நிறைந்த நாளாக இன்று வருகிறது. அதாவது எடுத்த காரியத்தில் கொஞ்சம் சவால்கள் வரும், தேக்க நிலை, தடைகள், தாமதங்கள் வரக்கூடிய நாளாக வருகிறது. இப்போ கடகராசினியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு எந்த முக்கியமான காரியத்தையும் செய்யறதுக்கு தயங்கணும், தள்ளி போடணும். ஆக தடைகள் தாமதங்கள் வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காரியத்தை செய்யறதுல அர்த்தமே இல்லை. இன்றைக்கு ஈஸ்வர பெருமானை வழிபட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வணங்கும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சிம்மத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் சவால்கள் மிக்க நாளாக வருகிறது. எதிரிகளுடைய தொல்லை, ஏன் உறவுகள்லேயே எதிரிகள் இருப்பாங்க, கூட இருக்கிற நண்பர்லேயே எதிரிகள் இருப்பாங்க. அவர்களுடைய தேவையில்லாத சொற்கள், அதாவது பழிச்சொற்கள், இதற்கெல்லாம் ஆளாக வேண்டிய ஒரு நாளாக வருகிறது என்பதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அவசியமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதானமாக பேச வேண்டும், நிதானமாக உங்கள் செயல்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் சிம்மராசினியர்களுக்கு வருது. சிம்மராசிக்காரங்களுக்கு நிதானம் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னாலும் கூட வரவழைச்சிக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட்னு ஒரு ஆங்கிலத்தில் வாசகம் உண்டு. அதற்கேற்ப பழகும்போது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கன்னிராசிக்கு நீ நாள் முழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷங்களையும் இன்பங்களையும் வெற்றிகளையும் குவித்து தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. இந்த கன்னிராசினியர்களே எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க, எது நடந்தாலும் ஏற்றுக்குவீங்க. அந்த மாதிரியான அமைப்பில் தான் கன்னிராசினியர்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிற ஒரு நல்ல செய்தி உங்களை சேரும். நிறைய பலன்கள், நண்பர்கள் மூலியமாக ஆதாயம், உறவுகள் மூலியமாக ஆதாயம், கல்வியில் மேன்மை, வேலையில் மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு சிறந்த நாளாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்ள வேண்டிய நாள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லை டிரான்ஸ்ஃபர் பற்றின செய்திகள், ஆர்டர் வருது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் கடினம் தான். அப்படிப்பட்ட துலாம் ராசினியர்கள் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த பார்க்கக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தர்மம் செய்ய வேண்டிய நாளும் இந்த நாள் தான். யாருக்காவது உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இன்றைய நாள் என்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக வருகிறது.
விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது கொஞ்சம் பயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவா விருச்சிக ராசினியர்கள் தான் மற்றவங்களுக்கு பயம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு, கூற்றும் இருக்கு. ஆனா அதுக்கு மேல இன்றைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீங்க மனசுல கொஞ்சம் அழுத்தமும் கவலையும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது சற்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. இந்த பயத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வழிபட வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு நட்பின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக வருகிறது. எண்ணிய முடிதல் வேண்டும், லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக வருகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. நல்ல நினைவுகளே வாழ்க்கையில மிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பணம் பேர் புகழுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்படி தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். மகர ராசிக்கு இன்னைக்கு தந்தையார் மூலியமாக அனுகூலம். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே தந்தையின் மூலியமாக அனுகூலம் என்பது சற்று கடினம் இருந்தாலும் கூட மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அப்பா மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நிலமோ வீடோ வாகனமோ எதையாவது ஒரு பரிசா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட அன்பு வார்த்தைகள், ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் தரக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரலாம். அப்படிப்பட்ட யோகமான நாளாக வருகிறது. கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று மெத்தனமாக இருக்கக்கூடிய நாளாக வருகிறது. ஏழரை சனியின் பாதிப்பினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இன்று சோம்பேறித்தனமாக ஊதாரித்தனமாக செலவிட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அந்த செலவுகளை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நல்லபடியான வழியில் செல்லும். ஆக இன்றைக்கு கும்பராசினியர்கள் ஒரு பைசா செலவு பண்ணணும்னா கூட 10 தடவை யோசித்து செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா காதலில் வெற்றி பெற வேண்டிய நாள் இன்றைக்கு. காதலை வெளிப்படுத்தி அந்த காதல் ஜெயிக்கக்கூடிய யோகங்களை தரக்கூடிய நாள் இன்றைக்கு. அப்போ யார் யார் இன்னைக்கு லவ் பண்ணுறீங்களோ மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கே உங்களுடைய காதலனிடத்தோ காதலியிடத்தோ உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் நிச்சயம். இன்றைக்கு ஆங்கில தேதி 8 பிப்ரவரி 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்த்தோம். இன்றைய நாள் எம்பெருமான் முருகப்பெருமான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அருமையான வாழ்க்கையை கொடுத்து இன்புற்று வாழ வேண்டி அமைகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.